ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் எது பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மைக்கோட அன்பாக்சிங் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மைக் பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினது தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 299 வருது. இது வந்து K8 ஒயர்லெஸ் மைக். இது பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா தான், சைனா ப்ராடக்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்யூ கார்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது சி டைப் கனெக்டர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஐஃபோன் கனெக்டர் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஐஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சி டைப் சார்ஜரோட கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மைக்கில் வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை வந்து நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கில் தந்திருக்கிற பட்டனை பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரெட் வித் க்ரீனில் வந்து லைட் எரியும். பாருங்க, லைட் வந்து நல்லா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஃபோனில் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீனாக எரியும் லைட் வந்து. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த கனெக்டரை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரினா அந்த ஐஃபோன் கனெக்டரை இது கூட கனெக்ட் பண்ணி உங்கள் ஐஃபோனில் வந்து அட்டாச் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஐஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். சேம் அதே கனெக்டரை எடுத்துட்டு இந்த ஐஃபோன் கனெக்டரோட அட்டாச் பண்ணிடுங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு உங்களோட ஐஃபோனில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுற மாதிரினா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் வந்து டேரெக்டாகவே அந்த கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நேரத்துக்கு வரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மைக்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இந்த கனெக்டர் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஃபோனில் எப்படி செட்டிங்ஸில் போயிட்டு ஆன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ உங்கள் ஃபோனை வந்து ஆன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு சர்ச்சில் போயிட்டு ஓடிஜி சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிஜி காட்டும். அது பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட மைக் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிடுச்சுன்னா க்ரீன் கலர் பட்டன் எரியும். இப்போ அதை எப்படி வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலான்னா நீங்கள் ரெக்கார்டுக்கு எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப் உள்ள போங்க. நான் பார்த்தீங்கன்னா விஎன் ஆப் யூஸ் பண்ணுறேன். அந்த ஆப் உள்ள போயிட்டு ரெக்கார்ட்ற ஆப்ஷன் இருக்கும். ரெக்கார்ட் பண்ணுங்க. பண்ணி பார்த்துட்டு உங்களோட வாய்ஸ் வந்து எப்படி கிளியராக இருக்குன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மைக் பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற நாய்ஸஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த இரைச்சல் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சவுண்ட்லாம் இல்லாமல் உங்களோட வாய்ஸை வந்து கிளியராக காட்டும். இப்போ நான் பேசுறதும் பார்த்தீங்கன்னா இந்த K8 மைக்கில் தான் நான் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். ரெக்கார்ட் வந்து கேட்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் இந்த மைக்கோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்ட்டு. 299 பார்த்தீங்கன்னா இந்த மைக் வந்து ரொம்பவே வருத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.